Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு 5 வெரைட்டியான இடியாப்பம் பார்க்க போறோம். ஏற்கனவே இடியாப்பம் வந்து கொங்கு ஸ்டைல்ல எப்படி செய்யணும்ங்கறது நம்ம வீடியோவா போட்டுருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த இடியாப்பத்தை வந்து ஒரு 5 வெரைட்டியா செய்ய போறோம். அது எப்படி செய்யணும் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ அதை எப்படி செய்யலாம்ங்கற வீடியோல பார்க்கலாம். இடியாப்பம் வந்து ஏற்கனவே நான் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு கடாயில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். அதில் கொஞ்சம் கடுகு, கறிவேப்பிலை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். கடுகு கறிவேப்பிலை ரெண்டும் பொரிஞ்ச உடனே பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே ஒரு கொஞ்சம் கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. கொஞ்சம் வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு அரை லெமனை வந்துட்டு கட் பண்ணி புழிஞ்சு அந்த சாறு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 டீஸ்பூன் அரை மாதிரி. அதை சேர்த்துட்டு கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விடலாம். இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கிற இடியாப்பத்தை இது கூட சேர்த்துக்கிறேன். இது வந்து லெமன் இடியாப்பம். இப்போ ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன். நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்தது நம்ம செய்ய போகிறது வந்துட்டு தேங்காய் இடியாப்பம். நாங்கள் வந்து இதை சந்தகைன்னு தான் சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கம். ஸோ நான் இதை சந்தகினே சொல்கிறேன், எனக்கு அதுதான் ரொம்ப ஈஸியாக சொல்ல வருது. அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு பாருங்கள். கடுகு பொரிஞ்ச உடனே கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய். இதை நல்லா வதக்கி விடுங்க. நான் இடியாப்பம் செய்யும் போதே உப்பு சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். ஸோ தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இதில் வந்துட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், 1 கப் அளவுக்கு. அதையும் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு இடியாப்பம் சேர்த்துக்கிறேன். இதுதான் தேங்காய் சந்தகை. இடியாப்பம் சேர்த்துட்டு எல்லா இடியாப்பத்துக்குமே பார்த்திங்கன்னா இடியாப்பம் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷமாவது நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த காரம் உப்பு எல்லாமே இடியாப்பத்தில் நல்லா சேரும். இப்போ பாருங்கள், இது ஆயிடுச்சு. நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது வந்துட்டு புளி சேர்த்துட்டு செய்ய போகிறேன் அந்த இடியாப்பம். பாருங்கள், இது இப்போ இதில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டேன். எப்பயும் போல் கொஞ்சம் கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து உளுந்து பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு. அடுத்ததாக நான் கொஞ்சம் நிலக்கடலை பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய். நீங்கள் காஞ்ச மிளகாய் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க, அது உங்கள் இஷ்டம்தான். எனக்கு வந்துட்டு இந்த பச்சை மிளகாயோட வாசமும் டேஸ்ட்டும் தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி, புளியை நல்லா கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் அந்த புளி தண்ணி வந்துட்டு நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும். அடுத்ததாக நான் இடியாப்பம் சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷமாவது நீங்கள் நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு புளி சந்தகை. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது தயிர் சந்தகை. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே கறிவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தயிர் சந்தகை செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால இதை வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஆறணும். சூடாக நம்ம தயிர் சேர்த்தணுன்னா தயிர் உடஞ்சிரும். பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ நான் சந்தகை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா தயிர் சேர்த்துனீங்கன்னா தான் தயிர் உடையாமல் நல்லாயிருக்கும். இப்போ நான் தயிர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு தயிர் சந்தகை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் மாதுளம்பழம் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சம் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது தயிர் சந்தகை ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது தக்காளி சந்தகை. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது கொஞ்சம் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். அடுத்ததாக ஒரு 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கின உடனே 2 தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு தக்காளி பழம் மொத்தமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம இடியாப்பம் சேர்த்துக்கலாம். இடியாப்பத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு 2-3 நிமிஷமாவது நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே பிடிக்கும். அடுத்ததாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நமக்கு தக்காளி சந்தகை ரெடி ஆகிடுச்சு. அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான். இப்போ நமக்கு 5 வகையான 5 வெரைட்டியான இடியாப்பம் ரெடி. தயிர் சந்தகை, புளி சந்தகை,
தேங்காய் சந்தகை, லெமன் சந்தகை, தக்காளி சந்தகை. இப்போது 5 வெரைட்டியான சந்தகை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஒன்று ஒன்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.